நாம் நமக்கு ஏதாவது ஒரு சொந்த சௌகரியம் கிடைத்தால் சந்தோஷப்படுவோம், ஏதாவது சொந்த இடையூறு வந்தால் துக்கப்படுவோம். நம்ம முகத்தில் வேறு அது எழுதி ஒட்டியிருக்கோம், நாம் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறோன்னு முகத்தில் வேறு எழுதி ஒட்டியிருக்கோம். அதே மாதிரி ஒரு சந்தோஷம் வந்தால் ஒரு ஆரவாரத்து மூலமாக அதை தெரிவித்து கொண்டிருப்போம். என்ன இன்னைக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக துள்ளிக்கிட்டு இருக்கீங்களேன்னு கேட்பார்கள். இதெல்லாம் கிடையாது. அடியவர்களுக்கு சுக துக்கங்களுக்கு இடையில் அவர்களுக்கு எந்த வேறுபாடும் கிடையாது. சாமானிய மனிதர்களுக்கும் அடியவர்களுக்கும் உள்ள வேறுபாடு அதுதான். சாமானிய மனிதர்கள் செல்வம் நிலையானது என்று நினைக்கிறார்கள். இன்றைக்கு நம்ம கையில் இருக்கிற செல்வம் என்றும் இருக்கும் என்று தங்கள் அறியாமையினால் நினைக்கிறார்கள் மனிதர்கள். அதனால தான் நம்முடைய இலக்கியங்களில் எல்லாம் சொல்லி வச்சுட்டாங்க, செல்வங்கிறது ஆற்றின் வெள்ளம் மாதிரி, எப்போ வரும் போகும் யாரும் சொல்ல முடியாது. பெரிய குபேரனாக இருக்கிறவங்க கூட எல்லாத்தையும் இழந்து ஒன்றுமில்லாதவனாக நிற்கிற நிலைமை வரும். ஒரு பிட்சக்காரனை விட மோசமான ஸ்திதியில் இருக்கிற ஒருவன் கூட திடீரென்று குபேர செல்வத்தை பெற்றவனாக ஆகிற நிலைமை உலகத்தில் பார்க்குறோம். அதனால் செல்வம் நிலையானது அல்லன்னு நமக்கு படிக்கும்போது தெரியும், ஆனால் வாழ்க்கையில் அதை பிரயோகப்படுத்தவே மாட்டோம். நாம் நினைக்கிறோம் செல்வம் நிலையானது, வாழ்நாள் நிலையானது, இங்கே நூற்றாண்டு கணக்காக இங்கே இருக்க போகிற மாதிரி நாம் நினைப்போம். இது எல்லாம் அடியார்களுக்கு கிடையாது. அவர்கள் எல்லாம் வாழ்க்கையை ஒரு நிழல் என்று வைத்திருக்கிறார்கள். செல்வத்தை ஆற்றில் ஓடுகிற வெள்ளம் இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு வடியும், இது ஒன்றும் நிரந்தரமானது இல்லைங்கிறதுல தெளிவாக இருக்கிறார்கள். ஆக தெளிவுடையவர்கள் நம் அடியார்கள், தெளிவற்ற நிலைமையில் குழம்பி கொண்டிருக்கிறவர்கள் நாம். அடியவர்கள் இறைவனை நம்பி அவனுடைய கருணையை நம்பி வாழ்ந்தார்கள். தன் பலத்து மேலே அவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனால் நாம் அதற்கு நேர் மாறாக கடைசியில் தான் இறைவனை நம்புவோம். அது வரைக்கும் நம்ம பலத்து மேலேயே தான் நம்பிக்கை வச்சுருப்போம்.